ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்புக்கான மசாலாவை அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பக்கெட்டில் அரைச்சி வைப்பீங்க, பிளாஸ்டிக் பக்கெட்டில். நிறைய பேர் வந்து கண்டெய்னர் அந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு 1 கேஜி பாக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் வந்து தனித்தனியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். மசாலாவோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி டப்பாவில் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இதை வந்து ஒன்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ரெகுலராக இதை ஓப்பன் பண்ண மாட்டேன். ரெகுலராக நான் ஓப்பன் பண்ணுற பாக்ஸ் வந்து இது இருக்குது. நான் கேரிப்பை போட்டு அதை டப்பாவில் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இதை விட சிம்பிளாக சொல்லணுன்னா 1 வீக்குக்கு போதுன்ற அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னா 1/4 கிலோ டப்பாவில் வந்து நான் எடுத்து அடைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் நான் பண்ணுவேன். இப்போ எனக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால 1 கேஜியில் நான் வச்சுருக்கிறேன். இதுதான் சின்ன டப்பா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில்